இனிமேலாவது விஜயா திருந்துவாங்க. அ முத்து, மீனா மேல கொஞ்சமாவது இரக்கமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ முத்துவும், மீனாவும் தான் விஜயாவ இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தியிருக்கிறாங்க. ரதியோட ஃபேமிலி, தீபன் ஃபேமிலி பேசி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் பண்ண விஷயத்தையும் பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட முத்து கேட்குறாங்க, "ஏன்டா இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்ச? இப்போ இதாங்காட்டி சரியா போச்சு. கோவத்துல உடனே அம்மா மேல கேஸ் குடுத்திருந்தா என்னடா பண்ணியிருப்ப?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லவும், அதானே பார்லர் அம்மா அம்மாகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அம்மாவ கோர்த்து விட பார்த்துருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நாங்க வரல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி வீட்ல இருக்கவங்க யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, இத போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து வந்து கண்டிப்பா அண்ணாமலை அப்பாட்ட சொல்லிருவாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுமேனு விஜயாவும், அண்ணாமலை அப்பாவும் உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல வராங்க. யாரு? முத்துவும், மீனாவும். அதுக்கப்புறமா பின்னாடியே மனோஜும், ரோகிணியும் வராங்க. கொஞ்சம் அமைதியா வராங்க. "என்னாச்சு நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்துல வரீங்க. அவங்க என்ன இப்படி சோகத்துல வராங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணாமலை அப்பாட்ட, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவன் பேசின வாய் கொழுப்புக்கு அவன் அடி வாங்கிட்டு வந்து நின்றுருக்கான்ப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது அடிச்சாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் வேற கதை. இப்ப நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, விஜயா இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ரதியோட ஃபேமிலிக்கும், ஆ தீபனோட ஃபேமிலிக்கும் நாங்க பேசியாச்சு. ரதிக்கும், தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 2 வீட்டு குடும்பமும் ஒத்துக்கிட்டாங்கப்பா. ரதிக்கும், தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதனால அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாகுது. எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான், ஆமா இந்த மாரி மீனா வந்துட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டா, அப்படியே நாங்க வந்து பேச வச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள பத்தி சொல்றாங்க. "பாத்தியா விஜயா, நீ முத்துவ நம்ப மாட்டேன்ட்டல்ல. இப்போ முத்து தான் உன்னைய இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தியிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இல்ல, இல்ல இவன் இவன் பேசாம இருந்தாலும் கூட, இப்போ மனோஜ் வந்து என்னைய இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தியிருப்பான். இவன் பேசுற மாதிரி மனோஜுக்கு பேச தெரியாமலா இருக்கும். அவன் எத்தன டிகிரி படிச்சவன் அப்படின்ற மாதிரி எந்த நேரத்தில கூட முத்துவ வந்து கரைச்சு கொட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாமா, இவன் அத்தன டிகிரி படிச்சுட்டு பொண்ணு வீட்ல போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா. இவங்க போயிட்டு ரதியோட ஃபேமிலி கிட்ட ரதியோட குழந்தைய அ அழிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அட பாவி! டேய் ஏன்டா இப்படி பேசியிருக்கிற? கேட்குற எனக்கே இவ்வளோ கோவம் வருதே! அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபட்டுருக்கும்? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தியா விஜயா, எவ்வளோ படிச்சிருக்கோன்றது முக்கியம் கிடையாது. யார்கிட்ட எந்த நேரத்தில எப்படி பேசணுங்கிறது தான் முக்கியம். உன்னைய முத்து சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திட்டான். இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் வேண்டாம். தேவையில்லாம இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஏற்கனவே முத்துவும், மீனாவும் சொன்னாங்க. அப்பயே நீ கேட்டு அவங்க 2 பேரையும் வரவிடாம வச்சிருந்தேன்னா, இப்போ உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி என்ன பண்ண? எல்லாமே வந்து தான் நடந்து தான் தீரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நடந்து தானே ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ ஸ்ருதி வந்துட்டு, முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்துட்டு ஆன்ட்டியோட பிரச்சனையிலேருந்து ஆன்ட்டிய வெளியில கொண்டு வந்துட்டீங்க. நான் நெனச்சேன் தான் நீங்க 2 பேரும் சேர்ந்தாலே கண்டிப்பா ஒரு விஷயத்த நல்லபடியா நடத்த முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பயாவது ஆன்ட்டி உங்களுக்கு தேங்க் யூ சொன்னாங்களா? "என்ன ஆன்ட்டி அவங்க உங்கள எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாத்தியிருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா?" அப்படின்னு